ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13 வகையான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்ரீ நாகலிங்க விநாயகர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 500 ஆண்டுகள் பழமையான நாகலிங்க மரத்தின் அடியில் பிள்ளையார் வீட்டிருக்கிறாரு. பிள்ளையாரை சுற்றி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷ நாகர் இருக்காங்க. பிள்ளையாருடைய பேக் சைடில் பால ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஒரே இடத்திலேயே தோஷங்களை நீக்கும் 4 கடவுள்களையுமே தரிசிக்கிற பாக்கியம் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. இங்கே ராகு கேதுக்கென்று தனியாக 2 பாம்புகள் சேர்ந்த போல் நமக்கு வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் நாகலிங்க மரத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ ஒரு நறுமணம் மிக்க சிவனுக்கென்று உகந்த பூ அப்படின்னா நம்ம நாகலிங்க மரங்கள் சொல்லலாம். அது இங்கே ராகு கேது தோஷ நாகருக்கும் உகந்தது. நம்ம இந்த கோவிலை வலம் வரும்போது மேக்ஸிமம் 21 முறை நம்ம வலம் வரணும். எந்த கோவிலையும் பிள்ளையார் இருந்தார் அப்படின்னா 21 முறை வலம் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். அதே போல் பிள்ளையாருடைய பேக் சைடில் பால ஆஞ்சநேயர் இருக்கார். சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம பால ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டோம்னா அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இந்த நாகலிங்க மரத்தோட வாசனையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நறுமணத்தோடு இருந்தது. கொத்து கொத்தாக அழகாக பூத்து இருந்தது. நம்ம இப்போது பால ஆஞ்சநேயர் சன்னிதானத்தை நம்ம நெருங்கிட்டோம். நம்ம அந்த சுற்று பிரகாரத்திலே நம்ம சுற்றி வர மாதிரி தான் இருக்குது. நம்ம பால ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டுட்டு அதற்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கற்பக விருட்சமாக இருக்கிற நாகலிங்க மரத்தில் எவ்வளோ வேர்ல மூலியமாகவே எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு அதிசயமான சன்னிதானத்தை தரிசித்தது ரொம்பவே சிறப்பு. இதில் நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு நாகநாதரை பார்த்தோம். ரைட் சைட்லேயும் ஒரு நாகநாதர் அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ திரும்பி வலம் வந்தோம் அப்படின்னா பிள்ளையாரையே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு நாகலிங்க மரத்தை சுற்றி 4 விதமான கடவுள்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள்கள் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விளாகில் இன்னும் ஒரு அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.